அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. புலன் அறிவும் பகுத்தறிவும். புலன்களின் மூலம் ஓர் உணர்வை பெறுகிறோம். பின்னால் அது அனுபவமாக நமக்கு அமைது. தீ சுடும், பாகற்காய் கசக்கும், ரோஜா மனம் வீசும் என்று முதன் முறையாக குழந்தை கண்டுபிடிக்கும் போது உணரும் புலனறிவு பின்னால் அனுபவமாக உதவுது. புதிய சூழ்நிலையில மீண்டும் ஒரு அனுபவம் அதை போன்று ஏற்படும் போது நமது பழைய அனுபவம் என்ற உரைக்கல்லில் அதை புதிய அனுபவத்தை உரசுகிறோம். இப்போது நமது காரண காரியம் மற்றும் அறிவு, தர்க்கவாத அறிவு, பகுத்தறிவு வேலை செய்யுது. நமது அன்றாட வாழ்க்கைக்கு காரண காரியம் காட்டும் பகுத்தறிவு மிக இன்றியமையாதது. மிகப்பெரிய மேதைகளுக்கு அடுத்த நிலையில சிறந்து விளங்கும் பல மனிதர்களும் தலைவர்களும் காரண காரியம் காட்டும் பகுத்தறிவாதிகளாக விளங்குவதை காணலாம். ஒரு மருத்துவர் நோயில் பல அறிகுறிகளை கண்டு நோய் இதுதான் என்று தீர்மானிக்கிறாரு. ஓர் அரசியல்வாதி அரசியல் மேடைகள்ல காரண காரியம் காட்டி தம் வாதங்களை பொதுமக்கள் முன் வைக்கிறாரு. ஒரு வழக்கறிஞர் ஒன்றன் மேல் ஒன்றாக தம் வாதங்களை ஜோடித்து வழக்கின் நியாயத்தை நிரூபிக்கிறார். ஒரு கணக்கெழுத்தாளர் பற்று, வரவு, லாபம், நஷ்டம் என்று படிப்படியாக கம்பெனியின் வரவு செலவினங்களை அமைத்து நிலையினை தெளிவுபடுத்துகிறார். இவை அனைத்தும் தர்க்கவாத காரண காரியம் காட்டும் அறிவு. ஒரு கவிஞனது மகத்தான கவிதையை படிக்கும் போதோ, ஓர் ஓவியனின் சிறந்த ஓவியத்தை பார்க்கும் போதோ, ஓர் இசை மேதையின் புதிய ராக ஆலாபனையை கேட்கும் போதோ, ஒரு விஞ்ஞானியின் பெரிய கண்டுபிடிப்பை காணும் போதோ அவை அனைத்தும் திடீரென்று புதிதாக பிறந்த அனுபவங்களாய் அமைவதை உணர்கிறோம். இத்தனை நாள் அறிந்து வந்த காரண காரியம் காட்டும் அறிவுக்கு சம்பந்தப்படாத எண்ணமாக அவை அமைவதை உணர்கிறோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் லேட்ரல் திங்கிங் என்று சொல்றாங்க. காரண காரியம் காட்டும் அறிவும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்படுவதால் அதை வெர்டிகல் திங்கிங் என்று சொல்றாங்க. காரண காரியம் காட்டும் அறிவை காரியம் காட்டும் அறிவை பூமிக்கு குழி தோண்டுவதற்கு ஒப்பிடலாம். கடைசியில அடியில் நீர் சுரந்தால் அதை தோண்ட நாம் பாடுபட்ட அத்தனை உழைப்பின் மீதும் அதன் பலன் காட்டப்பட்டிருக்குது. நேரடி சிந்தனை அது போலத்தான். நீர் இல்லாவிட்டால் அந்த குழியை மூடிவிட்டு வேறு இடங்கள்ல குழி தோண்டி பார்ப்பதற்கு ஒப்பானது வேறு வழி சிந்தனைகள். முட்டையை செங்குத்தாக நிற்க வைக்க முடியுமா என்று கொலம்பஸ் கேட்டதாக ஒரு கதை உண்டு. எல்லோரும் முட்டை எப்படி செங்குத்தாக நிற்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது முட்டையின் அடிபாகத்தை ஒரு தட்டு தட்டி அதை உட்கார வைத்தார் கொலம்பஸ். நாமெல்லாம் அதிகம் இந்த நேரடி சிந்தனையிலேயே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எப்படி முடியும் என்பது நேரடி சிந்தனை. அடியில் தட்டு தட்டி உட்கார வைப்பது வேறு வழி சிந்தனை. உதாரணமாக, பழங்கள் மரத்திலிருந்து விழுவதை நாம் தினமும் பார்த்திருக்கிறோம். கேட்டால் இது உலக இயல்பு என்போம். ஆனால் நியூட்டனுக்கோ பழம் பூமியை நோக்கி இழுக்கப்படுவதாக தோன்றியது. அதன் விளைவாக புவியீர்ப்பு சக்தி பிறந்தது. லண்டனில் ஒரு பணக்கார கிழவன் ஒரு ஏழை விவசாயிக்கு கடன் கொடுத்தான். விவசாயினால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. ஆனால் விவசாயிக்கு ஒரு அழகுமிக்க பெண் இருந்தாள். அவளை தனக்கு திருமணம் செய்து கொடுத்தா கடனை தள்ளி விடுவதாக கூறினான் கிழவன். விவசாயியும் அவன் மகளும் இதற்கு உடன்படவில்லை. பிறகு கிழவன் ஒரு யோசனை சொன்னான். நமது முடிவை தெய்வத்துக்கு விட்டு விடுவோம். இந்த காசு பையில ஒரு வெள்ளை கூழாங்கல்லையும் ஒரு கருப்பு கூழாங்கல்லையும் போடுகிறேன். உன் பெண் கையை விட்டு கருப்பு கூழாங்கல்லை எடுத்தால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் வெள்ளை கூழாங்கல்லை எடுத்தால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். கடனை தள்ளிவிடுகிறேன் என்றான். வேறு வழி தோன்றாதால விவசாயியும் அவன் மகளும் இதை ஒப்புக்கொண்டனர். ஒரு நாள் மாலை கூழாங்கல் நிறைந்த கிடந்த தோட்டம் பக்கமாக மூவரும் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது கிழவன் குனிந்து கூழாங்கற்களை எடுத்து பையில போட்டான்.
அந்த பொல்லாத கிழவன் 2 கருப்பு கூழாங்கற்களை எடுத்து பையில போடுவதை அந்த பெண் கவனித்து விட்டார். என்ன செய்வாள் அந்த பெண்? நமது காரண காரியம் காட்டும் அறிவின்படி இந்த பெண் கையிலிருந்து கூழாங்கல்லை எடுக்க மறுக்கலாம், அல்லது 2ம் கருப்பு கற்கள் என்று காட்டி அவன் செயலை அம்பலப்படுத்தலாம், அல்லது ஒரு கருப்பு கல்லை எடுத்து தொலைத்து அவனை மனம் செய்து கொண்டு அவன் சாகும் நாளை எதிர்பார்க்கலாம். இவற்றையெல்லாம் நேரடி சிந்தனை என்கிறோம். வேறு வழி சிந்தனையாளர்களுக்கோ ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட பல்வேறு கோணங்களையும் யோசிக்கிறாங்க. கதையில் வரும் பெண் பையில் கையை விட்டாள், ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள், உடனடியாக அதை தவறவிட்டாள். கீழே கிடந்த மற்ற கற்களுடன் ஒன்றாக அது மறைந்தது. எனக்கு கை நடுங்குகிறது என்றாள் அவள். நீங்கள் பையில் பாக்கியிருப்பது என்ன நிறக்கல் என்று பார்த்தால் நான் எதை எடுத்தேன் என்று சொல்லிவிடலாம் என்றாள். பையில பாக்கியிருப்பது கருப்பு நிறக்கல், ஆதலினால் எடுத்த கல் வெள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். அவனை அம்பலப்படுத்தலாம் என்றோ அல்லது மாட்டிக்கொண்டேன் என்றோ எண்ணுவதற்கு பதில் அந்த பெண் முற்றிலும் வேறுபட்ட வழியில சிந்தித்தாள். அந்த தந்திரக்காரனை தமது சாமர்த்தியத்தினால் தோற்கடித்தாள். தெனாலிராமன் கதையெல்லாம் எப்படி வேறு வழி சிந்தனைகளை உதவுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்குது. இந்த நிலையில இப்படி நேரும் என்று முடிவுக்கு வருவதில் பகுத்தறிவு பயன்படுது. அன்றாட வாழ்வில் பகுத்தறிவு தான் பெரிதும் உதவுது. ஆனால் பகுத்தறிவுக்கு ஓர் எல்லை உண்டு. மகத்தான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் காரண காரியம் காட்டும் அறிவின் பகுத்தறிவின் எல்லைகளாகத்தான் காட்டுது. பகுத்தறிவுக்கு ஓர் எல்லை இருக்கிறது. அதற்கு மேல் பகுத்தறிவால் முடிவதில்லை. மாறுவழி சிந்தனைகளோ நமது கற்பனையிலிருந்து பிறக்கின்றன, நமது கற்பனையை தூண்டிவிடுகின்றன, நமக்கு அசாதாரண வழிகள் தோன்றுகின்றன. நேரடி சிந்தனையையும் வேறு வழி சிந்தனையையும் நாம் உபயோகிக்கும் போது நம் புலனறிவு பூரணம் பெறுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.